இன்னைக்கு பார்க்க போகிறது FIFA 19. இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா, அதாவது PS3 வெர்ஷனில் பார்க்குறப்ப ஸ்டோரி மோட் வந்து இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னிங்கிற ஒரு ஸ்டோரி மோட் வந்து FIFA 17 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா FIFA 18, FIFA 19 வந்து இது கண்டினியூ ஆச்சு. பட் ஐ திங்க் இது வந்து PS4, Xbox One அப்புறம் பிசியில் வந்து அவைலபிளாக இருக்குது. FIFA 19 PS3 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் கேம் மோடாக தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது கேரியர் மோட், அல்டிமேட் டீம், கிக் ஆஃப் இதெல்லாம் தான் இருக்கும். ஓகே, இப்போ FIFA 19 பற்றி சொல்ல போனால் இது வந்து ஒரு ஃபுட்பால் சிமுலேஷன் கேம். இந்த ஒரு கேம் வந்து செப்டம்பர் 28, 2018 அப்போ PS3க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேம் பிளே மெக்கானிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் டச் சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ் எ பிளேயராக பார்த்தீங்கன்னா நம்மளால் பால்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறப்பையோ இல்லைனா ஒரு டைனாமிக் டாக்டிக் சிஸ்டம் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 700 டீம்ஸ் கிட்டே இருக்குது, 17,000 பிளேயர்ஸ் கிட்டே இருப்பாங்க. காம்படிஷன்னு பார்க்குறப்ப UEFA சாம்பியன்ஷிப் லீக், யூரோப் லீக், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் கப் காம்படிஷனும் இதில் அவைலபிளாக இருக்கும். கேம் மோடுன்னு பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரியர் மோட், அல்டிமேட் டீம், கிக் ஆஃப் இதுமாரி வேரியஸ் ஃபுட்பாலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இப்போ கேரியர் மோட்னு பார்க்குறப்ப நம்மளுடைய ஃபேவரேட் கிளப் இல்லைனா நேஷனல் டீமை செலக்ட் பண்ணி நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அல்டிமேட் டீம்னு பார்க்குறப்ப நம்மளுடைய ஓன் ட்ரீம் டீம் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். அது கிக் ஆஃப் மோட்னு பார்க்குறப்ப டைரெக்டாக கேமுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய ஃபேவரேட் டீம் பிளேயர்ஸ் கூட மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். நம்மளால் டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம், அது மட்டும் இல்லாமல் மெர்செடிஸ் பென்ஸ் ஸ்டேடியம் அட்லாண்டாவில் இருக்கிறதுலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். கேமோட சவுண்ட் ட்ராக்னு பார்க்குறப்ப அரௌண்ட் 40 சாங்ஸ் கிட்டே இருக்குது ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஜென்ரஸ் அந்த ஆர்டிஸ்ட். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ப்ளஸ் பிளேயர்ஸ் மாடல்ஸ் வந்து ப்ரீவியஸ் கேமோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.